இந்தியா சீனா மீது அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு ஏப்ரல் 2 முதல் அமல். Other countries have used tariffs against us for decades, and now it's our turn to start using them against those other countries. On average, the European Union, China, Brazil, India, Mexico, and Canada, have you heard of them? And countless other nations charge us tremendously higher tariffs than we charge them. It's very unfair. India charges us auto tariffs higher than 100%. China's average tariff on our products is twice what we charge them. And South Korea's average tariff is 4 times higher. Think of that, 4 times higher. அதிக வரி விதிக்கும் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளை ட்ரம்ப் சாடினார். அமெரிக்காவும் அதிக அளவு வரி விதிக்க தொடங்கும் என்றார். ஏப்ரல் 2 முதல் பரஸ்பர வரி விதிப்பு அமலுக்கு வரும். பிற நாடுகள் விதிக்கும் வரியை அமெரிக்காவும் விதிக்கும். இந்தியாவிற்கு எதிரான தனது நிலைப்பாட்டை மோடியிடம் ட்ரம்ப் வலியுறுத்திவிட்டார். This system is not fair to the United States and never was, and so on April 2nd, I wanted to make it April 1st. But I didn't want to be accused of April Fool's Day. That's not, just one day cost us a lot of money. இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் அதிக வரி விதிப்பதை கடுமையாக சாடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது மிகவும் நியாயமற்றது என்றும் அந்நாடுகள் மீது அமெரிக்காவும் அடுத்த மாதம் முதல் அதே அளவுக்கு வரி விதிப்பு தொடங்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த நாடுகள் மீது அவர்களுக்கு ஈடான வரி விதிப்பு ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று ட்ரம்ப் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் அந்த நாடுகள் அமெரிக்கா ஏற்றுமதி பொருட்கள் மீது விதிக்கும் அதே வரியை விதிக்க இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். 2வது முறையாக அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க காங்கிரஸ் கூட்டத்தில் முதல் முறையாக உரையாற்றியிருக்கிறார். கூட்டத்தில் உரையாற்றிய ட்ரம்ப், மற்ற நாடுகள் பல 10 ஆண்டுகளாக நமக்கு எதிராக அதிக வரிகளை விதித்து வருகின்றனர். இப்போது அந்த நாடுகளுக்கு எதிராக நாமும் அதே அணுகுமுறையை தொடங்க வேலை வந்துவிட்டது என்றும் கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம், சீனா, பிரேசில், இந்தியா, மெக்சிகோ, கனடா போன்ற நாடுகள் நாம் வசூலிப்பதை விட மிக அதிக வரியை வசூலிக்கின்றன. இது மிகவும் நியாயமற்றது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆட்டோ துறையில் இந்தியா அமெரிக்காவிடம் 100க்கும் அதிகமான வரியை வசூலிக்கிறது என்றும் ட்ரம்ப் குறை கூறியுள்ளார். ஏப்ரல் 2 முதல் பரஸ்பர வரிகள் அமலுக்கு வரும் என்ற ட்ரம்ப், மற்ற நாடுகள் நமக்கு என்ன வரி விதித்தாலும் நாமும் அவர்கள் மீது அதே வரியை விதிப்போம். அவர்கள் நம்மை தங்கள் சந்தையிலிருந்து விலக்கி வைக்கும் வகையில் வரிகளை வசூலித்தால் அவர்களை நாமும் சந்தையிலிருந்து விலக்கி வைப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். சென்ற பிப்ரவரி மாதமே இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் மீது விரைவில் அவர்களுக்கு ஈடான வரியை விதிக்க இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்றிருந்த போதும் ட்ரம்ப் தனது கருத்தை மீண்டும் வலியுறுத்தினார். இந்தியா அமெரிக்காவின் வரிகளில் இருந்து தப்ப முடியாது என்பதை பிரதமர் மோடியிடம் ட்ரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் இது குறித்து யாரும் என்னுடன் வாதிட முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாகவும் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.